அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு காலபுருஷ தத்துவத்துக்கு 9வது ராசியா வரக்கூடிய தனுர் ராசி அன்பர்களோட பிறப்பின் ரகசியம். நீங்க இந்த பிறவில ஏன் இந்த தனுசு ராசி அப்படிங்கிற ஒரு ராசிக்குள்ள பிறந்தீங்க, இதோட தன்மைகள் எப்படி உங்க வாழ்க்கையில எதிரொலிக்குது, இதனால நம்ம அனுபவிக்கக்கூடிய பலம், பலவீனம், பாக்கியங்கள் இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போகுது. இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. நீங்க எத்தனை ராசி பலன்கள் வீடியோ பார்த்தாலும் சரி, ஏன் இந்த ராசிக்கு அவ்வளவு ஒரு வலிமை, எல்லாருமே ஏன் ராசி பலன் ஆரம்பத்தில் ஒரு ஜோதிடம் ஆரம்பிச்சாலே ராசி பலன் நோக்கி தான் நம்ம போறோம் இல்லையா? அது எதனால வந்துச்சு, ஏன் ஒரு குறிப்பிட்ட ராசியில நம்ம இந்த வாழ்க்கையில அவதரிக்கிறோம் அப்படிங்கிற சில வெளிவராத தகவல்களை நம்ம ஒரு புதுமையான முறையில் பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். அப்படியே தனுர் ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 9வது ராசியா வரக்கூடியது. ஏன் இந்த 9ஆம் இடம் அங்க இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஏன் இந்த காலபுருஷ தத்துவம் அதுல இருந்து ஏன் 9ஆம் இடத்துல தனுசு அமையுது அப்படிங்கறத அதுக்கான விளக்கத்தை முதல்ல பார்த்துருவோம். இந்த காலபுருஷ தத்துவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது காலபுருஷம் பிளஸ் கலிபுருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கலியுகம். நம்ம வாழ்றது கலியுகம் இல்லையா? மொத்தம் 4 யுகங்கள் இருக்கு. அந்த 4 யுகங்கள்ல கலியுகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த கலியுகத்துக்கு ஒரு புருஷன் இருப்பார், அவர் தான் கடவுள். அந்த இயக்கத்துக்கு, ஒட்டுமொத்தமான பிரபஞ்சத்துக்கு ஒரு கடவுள், ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா? அது எந்த கடவுளா இருந்தாலும் சரி, அந்த இயக்கத்தோட பெயர் தான் கலிபுருஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இதுக்கு அதிபதி, இந்த கலியுகத்துக்கு அதிபதி அப்படிங்கிற மாதிரி. அந்த கலியுகம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அசுபதி நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்குது. அதான் தொடக்க புள்ளி. ஏதாவது ஒரு புள்ளி வேணும் இல்லையா? எந்த விஷயம் தொடங்கினாலும் ஒரு புள்ளி வேணும். அந்த புள்ளி தான் அசுபதி. அசுபதியோட முதல் பாதம் அல்லது முதல் டிகிரி. அது நீங்க எந்த பஞ்சாங்கத்துல பார்த்தாலும் அதுதான் உண்மை. இது கலியுகத்துக்கான ஒரு கணக்கு. அந்த அசுபதி நட்சத்திரம் மேஷ ராசியில இருக்கு. அப்ப அந்த மேஷ ராசிங்கிறது 1ஆம் இடமா வரும். அதுல இருந்து எண்ணி வரக்கூடிய 9ஆம் இடமாக இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது அமையுது. அந்த ராசியில தான் நீங்க பிறந்திருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க ஜோதிடத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா கூட இந்த 1, 5, 9 அதோட மகத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாவே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜோதிடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துல உங்க லக்னாதிபதி இருக்கு, 5ஆம் இடம் ரொம்ப நல்ல இடம், 9ஆம் இடம் ரொம்ப நல்ல இடம், இதெல்லாம் நீங்க அங்கங்க யாராவது ஒருத்தர் சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடங்கள். அதாவது 1, 5, 9. இந்த 1, 5, 9 இயல்பாவே பாருங்க, இந்த மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகளுமே காலபுருஷ தத்துவத்துக்கு இந்த இடங்களா வரும். அதுவே ஒரு நல்ல அமைப்பு. அதாவது 1ஆம் இடம் அப்படிங்கிறது தலைமைத்துவம், ஆளுமை, பண்பு, எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போறது, அதே சமயத்துல முதல்ல நின்று போராடுறது, அந்த ஃப்ரண்ட் லைன் சொல்லுவோம்ல, இதெல்லாம் நீங்க மேஷராசி அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த குணங்கள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது பாசம், நட்பு வட்டாரம், அறிவு, சிந்தனை, அதுவும் ஒரு மாதிரி ஒரு ஆளுமை. மெயினான விஷயம், நம்ம பூர்வ ஜென்மத்துல பண்ணக்கூடிய புண்ணிய பாவ பலன்களை குறிக்கிறது அந்த 5ஆம் இடம். அடுத்தது 9ஆம் இடம். அங்கதான் தனுசு ராசி வருது. காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம்னு சொல்றோம். 9ஆம் இடம்ங்கிறது கடவுள் அதிர்ஷ்ட ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். கடவுள் ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம். ஒரு விஷயத்த நம்ம பெரிய முயற்சிகள் இல்லாம கடவுளோட அருளால கிடைக்கிறது, கடவுளோட வரம்னு சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் அந்த பாக்கிய ஸ்தானம். இத பொதுவா விஷ்ணு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது திரிகோணங்களை விஷ்ணு ஸ்தானம்னு, கேந்திரங்களை லட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம இன்னொரு முறையிலையும் பார்க்கலாம். இது ஆக்சுவலா வைணவ முறைப்படி. நம்ம சைவ முறைப்படி சிவஸ்தானம்னு சொல்லுவாங்க. 1, 5, 9 இது அசையாது. இந்த 1, 5, 9 இருக்கக்கூடிய பலன்களை அப்படியே கொடுக்கக்கூடியது. ஆனா 4, 7, 10ங்கிற அந்த கேந்திரங்கள் அசையக்கூடியது. அதனால அதுக்கு பேர் சக்தி ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சைவத்துல. இந்த சைவம் வைணவங்கிற அந்த சண்டையெல்லாம் வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, அசையக்கூடிய தன்மை பெற்றது கேந்திரங்கள் 4, 7, 10. அசையாத தன்மை கொன்றது இந்த 1, 5, 9. இந்த 9ஆம் இடம், அதுவும் காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடமா தான் உங்களோட தனுசு ராசி வருது. இந்த தனுசு ராசியோட அடிப்படையான குணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது, இயல்பாவே பொது நலத்துல மிக அதிக அக்கறை காட்டக்கூடிய ஒரு ராசி மற்றும் லக்னம். இதுல தனுர் லக்னமும் அங்கங்க வரும். ஆனா ராசியோட தீவிரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, ராசி நமக்கு என்ன பிடிக்கும், நம்மளோட எண்ணங்கள் என்ன, நம்ம எதை நோக்கி போகணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கறத ராசி குறிக்கும். லக்னங்கிறது நம்மளோட விதியை குறிக்கும். புரியுதுங்களா? அதனாலதான் ராசிக்கு கொஞ்சம் அதிக மதிப்பு நம்மளோட முன்னோர்கள் கொடுத்தாங்க. அதனாலதான் ராசி பலன்கள் அது இதெல்லாம் வந்துச்சு. சரிங்களா? இது ஒரு வேற கதை. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சொன்னபடியே தலைமைத்துவம், பொது நலம், சமூக சிந்தனை, எப்போதுமே இந்த வீடு நமக்கு நம்ம அப்படின்னு
யோசிக்கிறத விட சுத்தி இருக்கிறவங்க, நட்பு வட்டாரம், அடுத்தவங்களுக்கு, பொது நலத்துக்கு, நியாயம். ஒரு இடத்துல ஒருத்தர் நியாயம் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்காருன்னா ஒன்னு தனுசு ராசிக்காரரா இருப்பாரு, இல்லைன்னா துலா ராசிக்காரரா இருப்பாரு. ஏன்னா தீய செயல்கள் நடக்கும்போதோ அல்லது அநியாயமான விஷயங்கள் நடக்கும்போதோ அவங்களால பொறுத்துக்க முடியாது. இதுல வந்து தனுசு ராசிக்காரர்கள்ல எல்லாருமே நல்லவங்க தானா? எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசிக்காரர்கள்ல நிறைய பேர் ஏமாத்துறாங்களே அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுக்கு அவங்களோட தசைகள் காரணமா இருக்கலாம், அவங்களோட பிறப்பு ஜாதகம் காரணமா இருக்கலாம். இதை நம்ம வந்து பொதுவான ஒரு தனுசு ராசிங்கிற அடிப்படையில் இந்த வீடியோ போகுதுங்கிறத அப்பப்போ மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இவங்களோட பலவீனம். அதை நம்ம முதல்ல பேசிடுவோம். பலவீனம் என்ன அப்படின்னா இந்த தாய் பாசம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கும். ஏன்னா இந்த 8ஆம் இடம்ங்கிறது சந்திரனா வர்றதுனால இந்த தனுர் ராசிக்கு 8ஆம் இடம் சந்திரன். என்னதான் இருந்தாலும் ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி இல்லையா? அதுவும் ஒரு ஒற்றை வீடு ஆதிபத்தியம் உடைய கிரகம் சந்திரனை பொறுத்த வரைக்கும். இப்போ இது உதாரணத்துக்கு இப்போ புதன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7க்கும் 10க்கும் அதிபதி, சுக்கிரன் 6க்கும் 11க்கும் அதிபதி. ஸோ இந்த மாதிரி மற்ற கிரகங்கள்லாம் 2 ஆதிபத்தியம் இருக்கும்போது இந்த சூரியனும் சந்திரனுக்கு மட்டும் ஒரே ஒரு ஆதிபத்தியம். சூரியனை நம்ம விட்டுலாம். சூரியன் இயல்பாவே 9ஆம் அதிபதிங்கிறதுனால தனுருக்கு மிகச்சிறந்த நன்மை செய்யக்கூடிய கிரகம் ஆயிரும். ஆனால் இந்த சந்திரன் மட்டும் ஒரு மாதிரி அட்டமாதிபதியாகவும் வேலை செய்வார், அதே மாதிரி மாத்துரு காரகனாகவும் வேலை செய்யணும் அவர். அப்படிங்கும்போது அந்த தாய் பாசத்தில் எப்போதுமே ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும். அல்லது தாய் வழி உறவுகளில் ஏதாவது வில்லங்கம், பிரச்சனை, இல்லை அவங்க கூட ஒரு மனஸ்தாபம், பேசினாலே சண்டை வருதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த தாய் வழி உறவுகள் கூட இருக்கும். நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது இவங்களோட வேலையில ரொம்ப ரொம்ப ஒரு நேர்மை இருக்கும், ஒழுங்கு இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு சிந்தனை, அதாவது ஒரு ப்ரொஜெக்ஷன். இப்போ வேலை பார்க்குற கம்பெனியை வளர்க்கணும்னு ட்ரை பண்ணக்கூடிய ஆட்கள் தனுசு ராசிக்காரர்கள். இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், வேலை பார்க்குற இடத்துல நம்ம எவ்வளவு வேலை பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த சம்பளம் வரணும், நமக்காக தான் கம்பெனி, அந்த கம்பெனி பிடிக்கலன்னா இன்னொரு கம்பெனி, இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனால் தனுர் ராசிக்காரர்கள் அப்படி யோசிக்க மாட்டாங்க. இந்த கம்பெனியை நான் வளர்ப்பேன், அதன் மூலமா எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும், எனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கணும். இந்த மாதிரி அதாவது ரொம்ப நியாயமான இடங்கள்ல, ரொம்ப நியாயமான அந்த நேர்மையாக இருக்க வேண்டிய இடங்கள்ல அவங்க கரெக்டா பொருந்துவாங்க. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய பொறுப்புகளில் தூக்கி வைக்கணும்னா தனுசு ராசியை வைக்கலாம். அந்த அளவுக்கு நேர்மையான ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு ராசி. ஆனா பிரச்சனை என்ன? திரும்பவும் அதே தான். எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் அந்த ஒரு மாதிரியான நன்மைகளை செய்யணும்னு நினைச்சாலும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அதே மாதிரி இருக்கணும் இல்லையா? இருக்காது. அதுதான் பிரச்சனை. ப்ராப்பரான ரெகக்னேஷன் கிடைக்காது, நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்மளோட மனிதாபிமானம் எப்போதுமே ஒரு விற்பனைக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. நம்மளோட மனிதாபிமானம் நம்மளோட குணம். ஆனா அதை அவங்களோட தேவைக்கு எடுத்துக்கக்கூடிய தன்மைகளையும் நீங்க நிறைய உங்க வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க. உறவுகள்லையும் சின்ன சின்ன சேலஞ்சஸ் வந்தாலும் இந்த உறவுகள்ல பாலமா இருக்குது தனுசு ராசிக்காரர்கள் தான். வீட்டுல என்ன சண்டை வந்தாலும் மத்தியஸ்தம் பேசுறதுக்கு சரியான ஆட்கள் தனுசு ராசிக்காரர்கள். வீட்டுலன்னு இல்ல, வெளியிலயும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் சரி, எல்லாரையும் இணைச்சு ஒரு இணைப்பு பாலமா இருக்கக்கூடிய நபர்கள். கடைசி அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க. அது வேற கதை. அதையும் நிறைய பார்த்திருப்பீங்க. இது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையிலையும் ஒரு 50% தனுசு ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு நிம்மதியோ திருப்தியோ இல்லாம தான் இருப்பாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா உங்களோட 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு அவயோகியா வர்றதுதான். 7க்கும் 10க்கும் அதிபதி, பெரிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு கிரகம். வாழ்க்கை துணை வழியில நம்ம நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கும். அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட அந்த இரட்டைப்படை தன்மைகளை தனுசு ராசியால பொறுத்துக்க முடியாது. தனுசு ராசி சொன்னதுதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த கௌரவம், மரியாதை, இதுதான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. ஆனா அந்த புதனோட அம்சம் என்னன்னா அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கக்கூடிய குணம். சில இடங்கள்ல அது சூட் ஆகும், ஆனா பல இடங்கள்ல நேர்மை தானே சூட் ஆகும். அதனால இவங்க 2 பேருக்குள்ள கிளாஷஸ் வரும். புரியுதுங்களா? அதுவும் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. இப்போ இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்ன? வேற என்ன காரணம்? நீங்க ஏன் தனுசு ராசியில பிறந்தீங்க அப்படிங்கறத நோக்கி போறதுதான். ஏன் தனுசு ராசியில பிறந்தோம் அப்படின்னா நம்ம நிறைய உலகத்திற்கு, சமுதாயத்திற்கு, இந்த பறந்து விரிந்த பிரபஞ்சத்திற்கு நம்மளால நிறைய காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிதுனம், கன்னி, இந்த மாதிரியான புதனோட அம்சம் பெற்ற ராசிகளுக்கு அவங்களோட பிரபஞ்சம் என்ன குறிப்பிடுது அப்படின்னா அவங்களுக்கு இயல்பாவே முற்பிறவிகள்ல அவங்களுக்காக அவங்க வாழல. புரியுதுங்களா? அப்போ இந்த பிறவில அந்த சுயநலமும் நான் எல்லாரையும் பொதுவா சொல்லல, அந்த இரட்டைப்படை தன்மை, அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற அந்த தன்மையை அவங்களுக்கு இயல்பாவே கொடுத்துருக்கும். ஆனா தனுசு ராசிக்கு அது கிடையாது. அதுதான் பிரச்சனை. நீங்க வந்து உங்களோட சமுதாயத்துக்காக வாழ்றது, கூட்டத்துக்காக வாழ்றது, குடும்பத்துக்காக வாழ்றது, சகிச்சுக்கிட்டு வாழ்றது, இந்த மாதிரியான ஒரு தன்மையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்கு. இதை மைண்ட்ல எப்போதுமே வச்சுக்கோங்க. அதனால எனக்கு வந்து இந்த சகிப்புத்தன்மை பிடிக்கல, இந்த இடத்துல நான் அன்கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு எங்கேயுமே நினைக்க வேண்டாம். இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரியா பிடிச்சிக்கிறீங்களா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு 80-90% பொருந்தி வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கண்டிப்பா பொருந்தி தான் வரும். இது பொருந்தி வந்துச்சுன்னா நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுல இருந்து கடக்கிறதுக்கு எதுவும் வழி இருக்குதா? இந்த மாதிரியான இந்த கர்மா அல்லது இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு நம்ம எதுவும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், கடைபிடிக்க வேண்டியது எதுவும் இருக்குதா? இதை ஒட்டுமொத்தமா மாற்ற முடியல அப்படின்னா கூட கண்டிப்பா சில நிலைகள்ல இதோட பாதிப்புகளை குறைக்கலாம். ஒண்ணு, இந்த தனுசு ராசியோட கமிட்மெண்ட் லெவல். அதாவது நீங்க வந்து கமிட்மெண்ட் கொடுப்பீங்க, அதை செய்ய முடியாதப்போ நீங்க அடையக்கூடிய அந்த ஒரு துன்பம்,
அப்படிங்கிறது ரொம்ப நம்ம வாய்ச்சொல் வீரன் கிடையாது. ஒரு விஷயத்த வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா தலையே போனாலும் அதை முடிக்கக்கூடிய வல்லமை பொருந்தினவங்க. ஆனா அது தேவைதானா அப்படிங்கிறத நிறைய இடங்கள்ல யோசிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? ரொம்ப சின்ன ஒரு அற்பமான மனிதர்கள்ட்ட அற்பமான சூழ்நிலைகள்ல கமிட்மெண்ட் கொடுத்துட்டு மாட்டிக்குவோம். புரியுதுங்களா? அப்போ இது தேவைதானா அந்த வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல் பாயிண்ட், வாக்கு கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அது வேலை இடத்துலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, உறவினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நான் இதை செஞ்சு தரேன், நான் இதை முடிச்சு தரேன், நான் இருக்கேன், நான் பொறுப்பு, இந்த மாதிரியான வார்த்தைகளை அறவே தவிர்த்து விடுங்க. நீங்க உதவி செய்றீங்களா, அதை செஞ்சுட்டு அதை பத்தி யோசிக்காம அங்கிருந்து நகர்ந்து போயிருங்க. இதை எப்போதுமே நான் தனுசு ராசிக்காரர்கள், என்னோட நண்பர்களும் நிறைய பேர் தனுசு ராசிக்காரர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் இதை சொல்லுவேன். ரெண்டாவது, தனுசு ராசியோட இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த சொன்ன இல்லைங்களா, அந்த அம்மாவோட வழியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே அதை நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். ஆனா அங்கதான் ஒரு ஈகோ தடுக்கும். நான் இறங்கி போவா, இல்ல அவங்க நான் இறங்கி வரவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்க இறங்கி போங்க, நம்ம அம்மா தானே, நம்ம அம்மா வழி உறவினர்கள் தானே. அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு மாற்று சிந்தனை தான் அந்த இடத்துல தேவைப்படுது. அதை நீங்க சரியா செஞ்சிட்டீங்கனாலே இந்த பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். மூணாவது என்னன்னா, அந்த வேலை இடங்கள்ல நம்மள யூஸ் பண்றாங்கன்னு சொன்ன இல்லைங்களா, யூஸ் பண்ணட்டும். சரியான வாய்ப்பு வரும்போது நீங்களும் வேற வேலைகளுக்கோ அல்லது வேற தொழில்களுக்கோ போறதை பத்தி சிந்திக்க தான் செய்யணும். அதை தான் அந்த இடத்துல சொல்ல வரேன். சில இடங்கள்ல வளைந்து கொடுத்து போறது நல்லது, சில இடங்கள்ல வாய்ப்புகளை சரியா கெட்டியா பிடிச்சிக்கிறது நல்லது, சில இடங்கள்ல இந்த இதை விட்டாதான் இன்னொன்று கிடைக்கும் அப்படின்னா தைரியமா விடுங்க, தப்பு கிடையாது. இந்த இடத்துலையும் அதாவது நான் போயிட்டோம்னா இங்க யாரு பாப்பா, யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்க, எல்லாருக்குமே ரிப்ளேஸ்மெண்ட் உண்டு. புரியுதுங்களா? அந்த ஒரு பிரச்சனையும் உண்டு. நீண்ட நாட்கள் வேலை செய்யறது, ஒரு 15-20 வருஷம் வேலை செய்யறது, அதுக்காக நான் அவங்க யாரையும் குறை சொல்லல. நீங்க 15-20 வருஷம் கம்ஃபர்டபுளா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா இருங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா நிறைய நான் பார்த்த அளவுக்கு பெரும்பான்மையான தனுசு ராசிக்காரர்கள் அவதிப்படுறது இதுதான். அதிக காலகட்டங்கள் வேலை செஞ்சுட்டு ஐயோ நான் என்னோட கெரியரை ஃபுல்லா இங்கேயே நான் கழிச்சிட்டேன், இன்னும் நான் வெளியில போயிருந்தோம்னா இன்னும் நிறைய சம்பாதிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு தவிப்போடைய நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த வார்த்தையை சொல்றேன். ஃப்ரீக்வெண்டான சேஞ்சஸ் உங்களுக்கு இயல்பாகவே நல்லதுதான். பாருங்க, உங்களுக்கு அட்டமாதிபதியா அந்த சந்திரன் வராரு இல்லையா, சந்திரனோட வீடு கடகம். கடகங்கிறது இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எப்படி வரும் அப்படின்னா, இயல்பா நமக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது எந்த ஆதிபத்திய ராசியா வருதோ, இப்போ உதாரணத்துக்கு 8ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு சரராசியா வருது. இப்போ சரராசிங்கிறது மாற்றம் இருந்துகிட்டே இருக்கணும். மாற்றம் இருந்தால் தான் நீங்க அதிர்ஷ்டத்தை அடைய முடியும். புரியுதுங்களா? இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றபடி எப்போதும் சொல்ற மாதிரி தான், முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. இந்த பிரபஞ்சம் மற்ற 12 ராசிகளை விட தனுர் ராசியை ஒரு படி மேல தான் வச்சிருக்குது. காரணம் என்னன்னா, 1, 5, 9 கூடிய முதல் நிலை நன்மை செய்யக்கூடிய பாவங்கள்ல ஒரு பாவமா உங்க ராசி அமையறதே ஒரு யோகம் தான். உங்களோட குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க, உங்க இஷ்ட தெய்வத்துக்கு வார வாரம் போயிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்போதும் ரொட்டீனா செய்யக்கூடிய விஷயங்கள் தான். தான தர்மங்களை முறையா பண்ணுங்க. ஏன்னா நீங்க அள்ளி அள்ளி கொடுக்க இந்த 9ஆம் இடம்ங்கிறது ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். இந்த 9ஆம் இடம்ங்கிறது நீங்க குழப்பிக்க வேண்டாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 9வது ராசியா உங்க ராசி வர்றதுனால அதை நான் சொல்றேன். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.